100 நாள் வேலை திட்டப் பணிகள் உங்கள் பகுதியில் எவ்வாறு நடைபெறுகிறது என்றும் அதனால் உங்கள் பகுதி அடைந்த பயன் என்ன என்பது குறித்தும் மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இந்த 100 நாள் வேலை திட்டம்ன்றது அந்த அளவுக்கு ஒன்றும் ஃபேமஸ் இல்லை. அது இந்த பாட்டில் கிட்டில் பொறுக்கி போடுவாங்க, அவ்வளோதான், அதோட போயிடுவாங்க. ஆனால் எப்பவும் இருக்கிற பாட்டில் இங்கே இப்போ முன்னாடி போனால் பின்னாடி போட்டு போவாங்க. இந்த டூரிஸ்ட் வர்றவங்களாம் அங்கே குடிச்சிட்டு போடுவாங்க. அது அப்படியே தான் இருக்குதே தவிர டெவலப்மெண்ட் ஒன்றும் இல்லை. 100 நாள் திட்டங்கிறது ஒரு நல்ல திட்டம் தான். ஆனால் 100 நாள் திட்டங்கிறது எங்கள் கிராமத்துக்கும் சரி எந்த கிராமத்துக்குமே பயனுள்ளதாக இல்லை. அதனால் 100 நாள் திட்டம் இந்த செடி வெட்டுறது, இந்த காட்டில் போய்ட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் எந்த பயனும் இல்லை. ஆனால் 100 நாள் திட்டம் ஒரு நல்ல வளர்ச்சி பணிக்கு பயன்படுத்தினா நல்லா இருக்கும். இது வரைக்கும் எந்த வளர்ச்சி பணியும் 100 நாள் திட்டத்தினால பயன்பட்டதா எங்களுக்கு தெரியல. எங்கள் கிராமத்துக்கும் இது வரைக்கும் 100 நாள்காரங்க யாருமே வந்து வேலை செஞ்சதும் இல்லை. அது ஒரு நல்ல பயனாகப்படுத்தினா அப்படின்னா அது நல்லாயிருக்கும். நீலகிரி மாவட்ட தொழிலாளர்கள் சார்பாக மத்திய அரசு கொண்டு வந்த மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டம் 120 நாளாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை வரவேற்கிறோம். ஆனால் நீலகிரி மாவட்டத்தில் இந்த திட்டத்தை சரியான முறையில் பயன்படுத்துறதில்ல. தனியார் தோட்டத்துக்கு தொழிலாளர்கள் அனுப்புகிறாங்க. இதனால் தனியார் முதலாளிகள் மட்டுமே பயனடைகிறாங்க. தனிநபருடைய தோட்டங்களில் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களை கூட்டிகிட்டு போய் அந்த தனி நபருடைய வளர்ச்சிக்கு தான் அந்த இதை பயன்படுத்துகிறாங்களே ஒழிச்சு ஒரு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய தூய்மை பணிக்காக அதை முறையாக பயன்படுத்துறது இல்லை. ஸோ இந்த 125 நாளையும் முறையாக கரெக்டான விதத்தில் பயன்படுத்தினால் ஒரு கிராமப்புறத்தை 100% 125 நாளில் ஒரு தூய்மையான ஒரு கிராமப்புறமாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. மக்கள் குரல் பகுதியில் குன்னூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம்.